Hi, welcome back to Bilele Magic. So, நான் உங்க வர்ஷா thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. So, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து it's completely for women, but of course men கூட இந்த வீடியோவை பார்க்கலாம் because you can build that awareness for yourself and நீங்க ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கும் educate பண்ணலாம், or you can just share this video with your family and friends so that they will feel like comforted. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். So, men watching this episode நீங்களும் பாருங்க, உங்க வீட்ல இருக்கிற விமென்க்கும் அனுப்புங்க. விமென் வாட்சிங் திஸ் எபிசோட் கண்டினியூ டு வாட்ச். நம்ம நிறைய விஷயம் பேச போறோம் டு மெயின்டைன் தட் ஓவரால் ஃபெமினைன் ஹைஜீன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு வெளியில முதல்ல அவுட்வேர்ல இருந்து நம்ம வரலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்பெல்லாம் நமக்கு நிறைய மாடல்ஸ் பார்த்து நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்து ரொம்ப டைட் க்ளோதிங் போடுறது வந்துட்டு நிறைய விமெனுக்கு இப்ப பிடிக்குது. பி இட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆர் எல்டர்லி விமென், இட் டசன்ட் லைக் எந்த ஒரு ஏஜ் கேட்டகரியிலையும் டிஃபைன் ஆகுறது இல்ல. ஸோ ரொம்ப டைட் க்ளோதிங் போடுறது வந்து நமக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லூஸ் க்ளோதிங், எஸ்பெஷலி உங்க பேண்ட்ஸ் இருக்குல்ல, பேண்ட்ஸ் ஆர் இன்னர் வேர், அதெல்லாம் கொஞ்சம் லூஸா போடுங்க. இது வந்து டே டைம்லயே கொஞ்சம் பிரீதபிள் ஃபேப்ரிக்கோட காட்டன், லினன் அந்த மாதிரி எடுங்க. Don't go for very tight body hugging clothes because உங்க body should actually breathe. எஸ்பெஷலி நான் ஏன் இன்னர் வேர் அதுக்கப்புறமா வந்துட்டு பேண்ட்ஸ் அந்த லோவர் ஹாஃப் ஆஃப் த பாடி நான் ஏன் கான்சென்ட்ரேட் பண்றேன்னா, நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து இந்த மிட் ரெஃப்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம யூட்டரஸை சுத்தி ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்த வந்து நீங்க டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஃபெமினைன் ஹைஜீன் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி நல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லூஸா போடுங்க. நான் ஐ ஃபிட் போடுறீங்கன்னா, when you work out, when you are into any activity, நீங்க dry fit போடுறீங்கன்னா, which is like your gym wear, அதெல்லாம் போடுறீங்கன்னா கூட put it for wash. ஒரு வாட்டி போட்டுட்டீங்கன்னா திருப்பி வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. 1 hour தானே போட்டேன் அப்படின்லாம் எந்த க்ளோதிங்குமே எடுத்து வைக்காதீங்க. put it to wash immediately. அது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு நீங்க டே டைம்ல வேர் பண்ற க்ளோத்தும் நைட்ல வேர் பண்ற க்ளோத்தும் வேற வேறையா வச்சுக்கோங்க. காலையில இருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் ஒரே க்ளோதிங் போடாதீங்க. தட்ஸ் நாட் குட். ஓகே, ஸோ ரெகுலர்லி வாஷ் யோர் க்ளோதிங், be it like loungewear or உங்களோட ட்ரை ஃபிட், உங்களோட ஜிம் வேர் எதுவா இருந்தாலும் வாஷ் இட். நீங்க வந்துட்டு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணீங்கன்னா கூட put it for wash. டோன்ட் ஸ்டாக் இட் எனிவேர் பிகாஸ் நம்ம வந்துட்டு பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் நம்மளோட க்ளோதிங்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அண்ட் டோன்ட் வேர் பாடி ஹக்கிங் டைட் க்ளோத்ஸ் அண்ட் டெனிம், எஸ்பெஷலி இந்த டெனிம் ஜீன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் த மெட்டீரியல் இட்செல்ஃப் இஸ் வெரி ஹார்ட். ஓகே, அது வந்துட்டு இந்த லேபரர்ஸும் ஒர்க்கர்ஸும் வந்துட்டு எக்ஸ்போஸ் பெரிய கெமிக்கல்ஸுக்கும் பெரிய என்ன சொல்றது சூடுக்கும் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கிறதுக்குன்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் லைக் ஒன்ஸ் அப்பான் அ டைம். அது வந்து ரெகுலர் லைஃப்ல நம்ம போட்டுட்டு சுத்துறோம். இட்ஸ் நாட் அட் ஆல் குட். அதுலயும் வந்து ஸ்லிம் ஃபிட் போடுறோம்னு சொல்லிட்டு டைட்டா ஜீன்ஸ் போட்டுட்டு ப்ளீஸ் அவாய்ட் இட். நமக்கு வந்துட்டு இந்த டெனிம் சைடே வேணாம். அக்கேஷனலி உங்களுக்கு டெனிம் போட்டே ஆகணும்னா, இப்ப ஃபிளேர் பேண்ட்ஸ் அதெல்லாம் வருது இல்ல, லூஸ் ஃபிட் டெனிம்ஸ் இதெல்லாம், அது வேணா அக்கேஷனலா போட்டுக்கோங்க. பட் டோன்ட் மேக் இட் அ ஹேபிட். திஸ் இஸ் ஃபார் மென் அண்ட் விமென். டிச் யோர் லைக் டெனிம்ஸ், அது வந்து வேறவே வேண்டாம் நமக்கு. நீங்க டாப் வேரா இருந்தாலும் பாட்டம் வேரா இருந்தாலும் டெனிம்ஸ் வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலா சொன்னேன் இல்லையா. இப்போ வந்துட்டு ஃபெமினைன் ஹைஜீனோட இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட மென்ஸ்ட்ரேஷன் டைம்ல நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் திங். ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இப்போ மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா பேட்ஸ் பெட்டரா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு டேம்பன்ஸ் பெட்டரா இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கப் பெட்டரா இருக்கும். பட் இதை பத்தி பெருசா தெரியாம டீனேஜர்ஸ் இருக்கீங்க ஆர் யங் விமன் இருக்கீங்க who want to explore அப்படின்னா, here is the page for you. நீங்க இதை வந்துட்டு வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ரெகுலர் பேட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த பேட்ஸ் தட் வி கெட். இந்த பேட்ஸ் வந்துட்டு நமக்கு நம்மளோட பேண்டில, நம்மளோட இன்னர் வேர்ல we can just like stick this. ஓகே, இது இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி இருக்கும். திஸ் இஸ் an extra long pad. இது வந்துட்டு நீங்க இவ்வளவு லென்த்தா இருக்கும்போது இங்க சென்டர்ல இருக்கிறத இதுவும் இருக்கு இல்லையா, இதையும் வந்துட்டு நீங்க பிரிச்சுட்டு இதை வந்து உங்களோட பேண்டில இந்த சைடு வந்து ஸ்டிக்கி சைடா இருக்கும், இந்த சைடு வந்துட்டு that will touch your skin. ஓகே, சோ இந்த ஸ்டிக்கி சைடு வந்து உங்க பேண்டில இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு you will wrap your panty like this. ஓகே, with this அதை வந்து நீங்க ஒட்டிட்டீங்க அப்படின்னா your like your period pad is ready for use, right?
பட் இந்த பீரியட் பேடை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு டோன்ட் யூஸ் இட் பியாண்ட் 2.5 to 3 hours. Okay, இப்போ நீங்க though you have soiled the pad, நீங்க pad வந்து stain ஆயிடுச்சு ஆகலனாலும் don't use it for more than 3 hours. 3 hours மேல வேற மாத்திடுங்க because it's not very good. ஏன்னா அது வந்து oxidize ஆகும் இல்லையா வெளியில when it comes to like you know comes in contact your period blood, when it comes in contact with the external moisture atmosphere அதெல்லாம் it will start clotting. Okay, அப்போ அது மேல வந்துட்டு பாக்டீரியல் பில்டப்போ ஃபங்கல் பில்டப்போ வரதுக்கான ஸ்கோப் அதிகம் பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பிளட் தானே. ஸோ அதை வந்துட்டு நீங்க அழகா வந்து அந்த பேட் மேல உங்களோட பேண்டி மேல இப்படி இப்போ இதுதான் உங்களோட பேண்டியோட சென்டர் லைன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் வேர் த பேண்டி டச்சஸ் யுவர் ஸ்கின். ஓகே, அந்த இடம் இருக்கு அப்படின்னா உங்க பேட் இப்படி வச்சுட்டு யூ வில் சீல் இட் லைக் throughout and then you will use it. Okay, so அதுதான் நம்மளோட pad. Okay, இந்த pad ஓட இன்னொரு வேரியேஷன் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா மார்க்கெட்ல எவ்ரிவேர் இட் இஸ் அவைலபிள் இந்த பீரியட் பேண்டி. பீரியட் பேண்டி அப்படின்னா என்னன்னா it just resembles your panties. Okay, panties resemble பண்ணுது பட் it's for your heavy flow and also it prevents leakage. சரியா? so இதுவுமே அதே மாதிரி see it comes with a wrapper. அந்த wrapper வந்ததுக்கு அப்புறம் this is how it looks like. இந்த குழந்தைங்களுக்குலாம் diaper இருக்கும் இல்லையா அந்த மாதிரி front இது பாருங்க. see if you can see front அப்படின்னு போட்டுட்டு இங்க பின்னாடி பேக் அப்படின்னு போட்டுட்டு this is your diaper மாதிரி உங்களோட period panty. this also comes in different sizes. இப்போ பேட்லயுமே வந்துட்டு we have different sizes, இதுலயுமே we have different sizes. இது வந்து நீங்க overnight யூஸ் பண்ணலாம் or throughout the day யூஸ் பண்ணலாம். பட் again இதுவுமே நீங்க overnight யூஸ் பண்றப்போ it's fine, பட் நீங்க டே டைம்ல இது யூஸ் பண்றப்போ இது வந்துட்டு again you will have to change it for 3-4 hours once. ஏன்னா the absorption is good, the leakage is like you know prevented, that is all good. ஆனா வந்துட்டு end of the day the period blood comes out, right? வெளில வந்ததுக்கு அப்புறமா again it's not very healthy for us. so அதனால இதையுமே நீங்க வந்து 3 hours to 4 hours வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு you will have to dispose and change. நைட்ல ஏன் இது ஓகே அப்படின்னு சொல்றேன்னா நீங்க வந்து நைட் இப்படி படுத்திருப்பீங்க கரெக்டா? நைட் இப்படி படுத்துட்டு இருக்கிறப்போ உங்க blood flow இப்படி ஆனாதான் வெளியில வரும். ஓகே, நீங்க எப்பயுமே நீங்க ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க if you are someone who is menstruating over the years now, நீங்க நைட் தூங்கிட்டு மார்னிங் எழுந்துப்பீங்கல்ல, எழுந்துக்கிறப்போ there will be a rush of blood, கரெக்டா? period blood. அது வந்து because you are moving from this position to this position and gravity wise அந்த blood வந்து வெளியில ரஷ் பண்ணிட்டு வரும். அதனால இது நீங்க நைட்ல போட்டு படுக்கிறப்போ you will not have to change it like ரொம்ப frequent-ஆ, but if you can still manage to wake up and change without interrupting your sleep அப்படின்னா much அப்படின்னா definitely you can change it at night as well. but night அவ்வளோ பெரிய impact இருக்காது. so you can wait until the morning and first thing in the morning you are changing your pads. okay, இது ரெண்டுமே வந்துட்டு during your menstruation, அதாவது day 1ல இருந்து day 5, 4, 7 how many ever days you guys are bleeding. okay, இன்னொன்னு வந்துட்டு before your periods. இப்போ எனக்கு வந்துட்டு periods வர்ற மாதிரி இருக்கு, இன்னும் 1 weekல மேபி எனக்கு periods வரும், இல்லைன்னா வந்துட்டு இந்த ovulation time இப்போ மிட் மந்த் இருக்கும்ல நம்மளோட பீரியட் ஸ்டார்ட் ஆகி ஒரு 12th day 14th day 15th day அந்த டைம்ல நமக்கு யூசுவலா வந்து ஓவியுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஓவியுலேஷன் நடக்கிறப்போ we will have white discharge. if this discharge is in different color or it has a strong odor அப்படின்னா please consult your gynecologist. if it's like normal discharge இருக்கு அப்படின்னா you can use these panty liners so that you don't spoil your clothing. okay, so இதுவுமே comes like a pad தான், but the குட்டி version of pad. see இவ்வளவுதான் இருக்குமே. அது I'll show you in comparison with a normal pad. okay, normal pad நம்ம பார்த்தது வந்துட்டு it's very very big, right? see this is the difference. இது வந்துட்டு நார்மல் பேட், இது வந்து பேண்டி லைனர். பேண்டி லைனர்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய போர்ஸ் ஆர் ஹோல்ஸ் வந்து இருக்காது. ஐ டோன்ட் நோ இஃப் மை கேமரா கேன் கேப்சர், பட் see இது வந்து சாஃப்ட் காட்டன் மாதிரி இருக்கும். இட் will not have any pores, whereas your pad will have pores. can you see? இதுல வந்து pores இருக்கும், இதுல வந்து pores இருக்காது. that is the difference between a panty liner and a pad. இப்போ வந்துட்டு if you have young girls who have just hit puberty, அவங்க இப்பதான் வந்துட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இப்பதான் ஆயிருக்கு அப்படின்னா you can also introduce them for this like panty liner, because kids actually kids தான் சொல்லணும். ஏன்னா இப்பெல்லாம் 10 years
அப்பவே கூட நிறைய பேர் பியூபர்ட்டி அட்டைன் பண்றாங்க. ஸோ அந்த ஏஜ்ல இருக்கீங்கன்னா கூட யூ கேன் ஷோ தெம் திஸ். இதையுமே நீங்க கத்து கொடுக்கலாம். வீட்டுல வந்துட்டு இட்ஸ் நாட் நெசசரி ஒன்லி யுவர் மதர் ஹேஸ் டு டீச், யுவர் சிப்ளிங்ஸ் ஹேவ் டு டீச் அப்படிலாம் இல்லை. அண்ணா தம்பி அப்பா சித்தப்பா யார் இருக்கீங்கன்னாலும் கொஞ்சம் பார்த்து உங்க பசங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் காமிச்சு கொடுங்க. உங்களால காட்ட முடியலன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. they will learn on their own. So these are the 3 pads. Okay, your pad, your actual pad, your panty liner, and then your overnight pads. Okay, which is a diaper kind of period panty. They call it period panty. இதுவுமே நிறைய பிராண்ட்ஸ்ல இப்போ வருது. So these 3 are during your menstruation. கரெக்டா pad வெரைட்டில. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா there is one more thing called tampon. tampon-ஓட பிக்சர் நான் இங்க அட்டாச் பண்றேன். tampon வந்து it's like a stick. Okay, with a thread. I wouldn't recommend using tampons because I don't find it safe. ரைட்? ஏன்னா இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுக்கு மேல இந்த த்ரெட் அட்டாச் ஆகி வருது இல்ல, சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் இன்டு யுவர் வெஜைனா அண்ட் யூ வில் ஹேவ் டு வெளியில எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் வெரி சேஃப். அண்ட் டாம்போன்ஸ் வந்துட்டு வச்சுட்டு மறந்து போயிடுறவங்க எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அதனால டோன்ட் யூஸ் டாம்போன்ஸ். ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் டாம்போன்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ், யங்கர் கேர்ள்ஸ் who are like லேட் டீன்ஸ்ல இருக்கீங்க இல்ல early 20s இருக்கீங்கன்னா டோன்ட் கோ ஃபார் டாம்போன்ஸ். இட்ஸ் not very safe. Instead you can use your period pads. நம்ம சொல்றோம் period pads வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இல்ல, நிறைய வேஸ்ட் வருது அப்படின்னு. சோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா your menstrual cups. Okay, I'm not promoting any brand here, but நான் வந்து யூஸ் பண்ற பிராண்ட உங்களுக்கு காட்டலாம்னு நினைச்சிட்டு தான் நான் வந்து இது எடுத்தேன். This is what usually your menstrual cup comes into. இப்போ இங்க பாருங்க, this is what it looks like. Okay, இங்க இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும். That's the menstrual cup. It also will come in 3 different sizes. உங்களோட என்ன சொல்றது, small size for சின்ன யங் கேர்ள்ஸ், மிடில் மீடியம் சைஸ் மிடில் ஏஜ் விமனுக்கு, அண்ட் லார்ஜ் வந்துட்டு உங்க பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி. பட் வித் menstrual cups you will have to figure out what your size is. Okay, depending on your age, depending on your experience, நீங்க வந்து you will have to figure out which size of menstrual cup actually fits you. Okay, so அது எப்படி வரும்னா usually it comes in pouches like this. Okay, so this one is from Carmesi. I usually buy a lot of Carmesi products. அதுல இதுவும் one of my products. So இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுச்ல வரும். It becomes easy for you to carry also. Put it in your handbag. உங்களுக்கு நீங்க ஸ்கூல் பேக்கோ ஹேண்ட் பேக்கோ உங்க காலேஜ் பேக்கோ எதுல இருக்கோ அதுல போட்டுட்டீங்க அப்படின்னா it stays there. It's like friendly, but of course you cannot share this. Okay, இப்ப ஃப்ரெண்ட் கேட்டாங்க நான் கொடுக்கட்டுமானா no. Pads வந்து you can share, but இது வந்து you cannot share. Okay, so inside this pouch this is what is a menstrual cup. Okay, so இந்த மாதிரி ஒரு டிப் இருக்கும் இதுக்கு. I don't know if you can see. இந்த மாதிரி ஒரு டிப் இருக்கும். This sticks out. ஓகே, இப்போ இந்த கப்பு தான் will go and sit into your vagina. உங்களோட பியூபிக் ஏரியால வந்து இது உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து உள்ள வேக்யூம். ஓகே, இந்த இடத்துல தான் நமக்கு வந்து blood வந்து கலெக்ட் ஆகும், நம்மளோட பீரியட் blood. This goes and sits near the cervix. ஓகே, cervix வழியா தான் நம்ம வந்து ப்ளீடிங் வரும். அது வந்து வெஜைனா கிட்ட வரும்போது நம்ம பேட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இது வந்து நம்ம வெஜைனாக்குள்ள வைக்கிறப்போ இதுல வந்து கலெக்ட் ஆயிடும். ஸோ இதுல மெஷர்மெண்ட் கூட கொடுத்துருப்பாங்க, 15 ml, 7.5 ml அப்படின்னு. திஸ் அ சிலிகான் பேஸ்ட் கப். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு ரேஷஸோ இல்ல வந்துட்டு வேற எந்த விதமான ப்ராப்ளமும் வந்து எக்ஸ்டர்னலா ஸ்கின்னுக்கு கிரியேட் பண்ணாது. பட் ஹவு திஸ் ஒர்க்ஸ் இஸ் யூ வில் ஹாவ் டு பிரஸ் திஸ். ஓகே, இந்த மாதிரி கேன் யூ சி, யூ வில் ஹாவ் டு பிரஸ் ஒன் சைட் ஆஃப் திஸ் கப் லைக் திஸ். யூ ஹாவ் டு ஃபோல்ட் இட் லைக் திஸ். ஸோ இட் பிகம்ஸ் லைக் அ இப்போ ஒரு ரோஸோட பட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியும். பிகாஸ் சி, ஒன்ஸ் அகைன் ஐ வில் ஷோ யூ. ஸோ திஸ் இஸ் த மவுத். Okay, you are folding it like this and then you are இந்த மாதிரி press பண்ணனும். press பண்ணிட்டீங்கன்னா this becomes thin. இப்போ கப் வந்து நல்ல வைடா இருந்தது இல்லையா, it becomes thin. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் கப். Okay, because I am like 31 year old, I am married, I have gone experience certain என்ன சொல்றது pregnancy அந்த மாதிரி இதெல்லாம். So I'll need a medium cup at least. Okay, so இது மாதிரி நீங்க fold பண்ணிட்டீங்கன்னா this is the size of the menstrual cup. Now this இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் உங்க வெஜைனா, இதுக்குள்ள நீங்க you will have to insert and you leave it. Okay, it will open up like this. Because like I said, it's vaginal, I mean vacuum
வச்சு தானே ஒர்க் பண்ணுது. So once you press it and put it, it will sit like this. So this becomes bigger than your like vaginal opening, right? So it will not come out. இது வந்து வெளியில வராது. அதனால இப்போ இப்படி போய் உட்காந்துரும் கரெக்டா உங்க வெஜைனால. இங்க வந்து உங்களோட பீரியட் பிளட் வந்து கலெக்ட் ஆகும். கலெக்ட் ஆயிட்டு இப்போ ஒரு 6 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் திஸ் இஸ் நாட் எனி காட்டன் ஆர் இட் டசன்ட் கம் வித் எனி சாஃப்ட் ஜெல். இது வந்து நீங்க 2 hours 3 hours எல்லாம் எம்டி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து few more hours you can extend. So once you feel full, இல்லப்பா எனக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு நான் வச்சு அப்படின்னா you will have to remove it this way. Okay, so இங்க இது இருக்கு இல்லையா, this will be sticking out. It will not disturb you. It will look very like scary, but it will not disturb you. இது வந்து வெளியில இருக்கும். இத hold பண்ணிக்கிட்டு if this is your like vaginal opening, press a little so that the vacuum வந்து release ஆயிடும். Okay, இப்ப press பண்ணீங்கன்னா there is a gap here, right? Press the gap and then pull it out. Once you pull it out, you will have the period blood collected here. Do it in the washroom. Okay, ஏனா நீங்க வந்து press பண்றப்போ if your cup is full it might leak, right? So நீங்க press பண்றப்போ அத பார்த்து press பண்ணி washroomலயே நீங்க வந்து பண்ணுங்க. பண்ணிட்டு you are removing this out, then empty this cup in your commode, in your உங்களோட டாய்லெட்ல வந்து இதை எம்டி பண்ணிடுங்க. எம்டி பண்ணிட்டு you will have to wash it with hot water. Okay, இதை வந்து ஹாட் வாட்டர்ல நீங்க வந்து சோக் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணணும், ரைட்? இதுக்கு வந்து நான் வெளியில இருக்கேனே என்னால பண்ண முடியலையேனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுங்க. ஓகே, யூ கேன் யூஸ் திஸ் த்ரூ அவுட் தி டே. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னைக்கு எனக்கு அவுட்டோர் போகணும், ஐ எம் வேரிங் சம்திங் இன் ஒயிட், நான் வந்து ஷார்ட்டா ட்ரெஸ் பண்றேன், ஐ கேன் நாட் வேர் திஸ் பிக் ஆஃப் அ டைப்பர் ஆர் அ பேட் அப்படின்னா you can wear this. Absolutely, this is like safe. இது ஒண்ணுமே இல்ல. earlier I also had inhibition saying period blood na வெளில வந்துறணும், இது பாடிக்குள்ளே கலெக்ட் ஆனா நல்லது இல்ல அப்படின்ட்டுனா. But actually the fact is as long as it's inside your body it's not getting contaminated because it's completely sealed. கீழ ஃபுல்லா சீல் ஆயிடுச்சு இல்லையா, அதனால your blood is not coming in contact with your atmosphere. கரெக்ட்டா? மைக்ரோப்ஸ் எந்த இதுக்கும் அது எக்ஸ்போஸ் ஆகல. So it is safe. So you will get it out of your vagina, you will pour it in the commode, you will empty the cup, you will wash it with hot water and then you will reuse it, right? இது வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்க உங்களுக்கு எந்த வாஷ்ரூம்ல எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குன்னு தெரியுதோ அங்க போய் பண்ணுங்க. இதுக்குவே வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் ஆர் ஹேவிங் லைக் ஸ்டெரிலைசர்ஸ், ஸ்டெரிலைசிங் லிக்விட், அதுக்கப்புறம் இதை வாஷ் பண்றதுக்கு குட்டி கப் மாதிரி அதெல்லாம் வந்து இட் கம்ஸ் இன் பேக்கேஜ். எக்ஸாம்பிள் பி சேஃப் பிராண்ட்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குட்டி மினியேச்சர் பக்கெட் மாதிரி ஒன்னு, then the cup, and then they also give you a sterilizing liquid, so you can buy all together. That comes around like few, எனக்கு தெரியல அது எக்ஸாக்ட் பிரைஸ், நான் வேணா I'll put it in the description. So இதுக்கு எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். It is all safe, you can explore. So this is what is your menstrual cup. பயப்படவே வேணாம். even youngsters like இப்போ நீங்க லேட் டீன்ஸ்ல இருக்கீங்க, 17-18 years இருக்கீங்க அப்படின்னா you can definitely try this. பயப்படவே வேணாம். It's completely safe, hygienic. Just that initially until you get a hold of how you'll have to handle this, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். But overall it's a very good product. என்ன சொல்றது, கொஞ்சம் environment friendly. You buy this once and you can use it for up to 3-4 years. So நீங்க திருப்பி பேட் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. You can reuse it. That's the best part. So இது இல்லாம இன்னொன்னு என்ன அப்படின்னா, we spoke about tampons, this is menstrual cup, pad சொல்லிட்டோம். இன்னொன்னு வந்து period panty, actual cotton panties, they come with your pad. Okay, அதுவுமே இருக்கு. It's like washable, reusable. But I have tried it once, but I was not very convenient with it because நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. I don't get like extreme hot direct sun. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி நீங்க உங்களோட பேண்டீஸா இருக்கட்டும், உங்களோட இன்னர் வேர், இந்த மாதிரி பீரியட் பேண்டி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா கூட you will have to wash this and then டைரக்ட் சன்லைட்ல நீங்க காய வைக்கணும். நான் வந்துட்டு ஐ கீப் இட் அவே, நான் யார் கண்ணிலையும் படாம போடுறேன் அப்படின்னு அந்த காலம் மாதிரி நீங்க பாத்ரூம்ல உணர்த்துறது, வேற எங்கேயாவது உணர்த்துறதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. போட்டுட்டு டைரக்ட் சன்லைட். எனக்கு இங்க பெங்களூர்ல இருக்கிறதுனால அந்த பீரியட் பேண்டி நான் வாஷ் பண்ணினாலும் எனக்கு டைரக்ட் சன்லைட்ல போடுறதுக்கு ஸ்கோப் இல்லாததுனால நான் அதை டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு அது நல்லா வந்து ட்ரை ஆகாத மாதிரி இருக்கு. அப்படி நல்லா ட்ரை ஆகாம நீங்க ரீயூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன், யூரினல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. it is very safe and healthy. நீங்க வந்து டைரக்ட் சன்லைட்ல போட முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா better avoid it, go for menstrual cups. Okay, so
இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஃபார் மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ஸ் அதெல்லாம். ஸோ இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் லைக் நிறைய பேர் இன்னுமே கூட நியூஸ் பேப்பர்ல சுத்தி கவர்ல சுத்தி தூக்கி போடுறவங்க இருக்காங்க. பட் இப்போ மெஜாரிட்டி வந்துட்டு we are not disposing our garbage டைரக்டா இந்த லேண்ட் ஃபில்ஸ் இல்லையா, எங்க கொண்டு போய் ஃபில் பண்ணணுமோ அங்க நம்ம பண்றது கிடையாது. நம்ம வீட்டு வாசல்ல வச்சுட்டோம்னா someone else is picking it up. So considering them and also making this a very hygienic habit wherever you are, school, college, office, வீடு எங்க இருந்தாலும் அது வந்து ஒரு ஹைஜீனிக்கான என்விரான்மெண்டா இருக்கணும். பார்த்தாலே ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வராம நீட்டா டிஸ்போஸ் பண்ணணும் உங்களோட கார்பேஜ். ஃபார் விச் யூ கேன் யூஸ் சம்திங் லைக் திஸ். ஓகே, திஸ் இஸ் அ டிஸ்போசபிள் பவுச். ஐ எம் யூசிங் ஃப்ரம் த பிராண்ட் பிளஷ். பி-சேஃப்லியுமே இது இருக்கு. திஸ் இஸ் அ வெரி அஃபோர்டபிள் ஆப்ஷன். இன்னும் 2-3 பிராண்ட்ஸ்ல சிரோனான்ற பிராண்ட்ல கூட இருக்கு. தட்ஸ் a very good option. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுச் வரும். ஓகே, திஸ் இஸ் அ பவுச். நீங்க யூஸ் பண்ண பேண்டிய, ஐ மீன் panty or your pad or like உங்களோட tampons எதுவா இருந்தாலும் you can remove it once it is soiled. அது ஸ்டெயின் ஆனதுக்கு அப்புறமா அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பவுச்க்குள்ள போட்டுட்டு இங்க say for example I will show you. okay, வெயிட் பண்ணுங்க. so இந்த பீரியட் panty லைனர் காமிச்சேன்ல, லைனர்க்கே நம்ம வருவோம் சரியா. இது நம்ம லைனர். சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் சாயில், திஸ் இஸ் த லைனர் கவர். ஓகே, நீங்க இது வந்து இன்னும் அடுத்தது ரீப்ளேஸ் பண்ணுவீங்களா, அதோட கவரே எடுத்துக்கோங்க. இது இருக்கா, இதை வந்துட்டு ஃபோல்ட் இட் லைக் திஸ். ஓகே, ட்விஸ்ட் இட் லைக் திஸ். இந்த கவர்லயே யூஸ் பண்ணினதை சாயில் பண்ணினதை அதை எடுத்து திஸ் இஸ் த பவுச், யுவர் டிஸ்போசபிள் பவுச். யூஆர் புட்டிங் இட் இன்சைட். ஓகே, உள்ள போட்டுட்டு இது வந்து இங்க மேல வந்துட்டு இந்த மாதிரி சீல் பண்றதுக்கு ஒரு டேப் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த டேப்பை யூ வில் ஹேவ் டு ரிமூவ். ஓகே, யூ ஆர் ரிமூவிங் இட், சீலிங் இட். ஓகே, அதுக்கப்புறம் you can dispose it. So this becomes a very neat disposal, right? இதை வந்து நீங்க ஒரு black coverலயோ நியூஸ் பேப்பர்லயோ சுத்தி போட்டீங்கன்னா it's not very hygienic, and because it is completely sealed உங்களுக்கு எந்த விதமான ஸ்மெல்லோ எதுவுமே வராது. someone who is picking up like this இந்த ஹவுஸ் கீப்பிங் டீமா இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க இருக்கட்டும், பிகாஸ் டஸ்ட்பின்ல போறதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. டஸ்ட்பின்ல இருந்து எடுத்து எங்கேயோ போடுறவங்களுக்கு இது வந்து கஷ்டமா இருக்கக்கூடாது. அதனால இந்த மாதிரி ஒன்னத்துல போட்டு நீங்க டிஸ்போஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, so this is a very considerate thing that you can do for every other people around you. so இத வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இதுல நிறைய biodegradable disposable variants நிறைய இருக்கு. so do check out பண்ணிட்டு இத பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்மளோட பீரியட் டைம் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு. ஜென்ரலா நம்ம வந்துட்டு இப்போ வெளியில வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்துட்டு ஸ்கூல்லயா இருக்கட்டும், காலேஜ்லயா இருக்கட்டும், ஆஃபீஸ்லயா இருக்கட்டும், நமக்கு வந்துட்டு நம்மளோட பீரியட்ஸ் டைம்ன்ட்டு இல்லாம நார்மலா வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னாலே ரொம்ப பயப்படுவோம். இட் இஸ் பிகாஸ் ஆப்வியஸ் காமன் ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்றப்போ இஃப் இட்ஸ் நாட் வெல் மெயின்டைன் நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். அதை யாரா ஹேண்டில் பண்றது அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ள இருந்துகிட்டு தான் நம்மள நிறைய பேர் வந்துட்டு வாஷ்ரூம் போறதையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம். அது அதை விட ரொம்ப கெட்டது. ஓகே, ஸோ நீங்க பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் எல்லாம் போறீங்கன்னா ஸ்குவாட் பண்ணி வாஷ்ரூம் யூஸ் பண்றது, ஸ்டாண்டிங்லயே வந்துட்டு இப்போ இந்த பீ ஃபனல்ஸ் இருக்கும். ஓகே, there is a funnel like structure that you can put it in your handbag also. அதுல கூட நீங்க பீ பண்ணி வாஷ் பண்ணி இது பண்ணலாம். பட் அகைன் அது வந்து நீங்க ஸ்டெரிலைஸ் பண்ணணும், அதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஒன்ஸ் யூ ஹவ் யூஸ்ட் இட் யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் வாஷ் அண்ட் புட் இட் இன் யுவர் ஹேண்ட்பேக். ஸோ அந்த கன்வீனியன்ஸ் இஸ் லைக்லி அது ஒரு கொஸ்டின் மார்க் தான் அந்த பீ ஃபனல் அதுக்கெல்லாம். ஸோ இன்ஸ்டெட் யூ கேன் டூ ஒன் திங், வேரெவர் யூ கோ உங்க ஹேண்ட்பேக்ல ஹாவ் 4-5 tissues, wipes, maybe dry tissue paper or like wet one, take it with you. clean the toilet seat before you use it. நீங்க வந்து ஸ்குவாட் பண்ணி தான் நான் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ண போறேன், I'm not going to sit on the toilet seat அப்படின்னா கூட wipe it. ஓகே, ஏன்னா அது வந்துட்டு we never know, அந்த இதுக்கு மேலேயே ஒரு few inchesக்கு you will have the bacteria spread in the air. ஓகே, அதனால நீங்க வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு கொஞ்சம் வைப்ஸ்ல clean பண்ணிட்டு you can use something like this. ஓகே, இது வந்துட்டு டாய்லெட் சீட் சானிடைசர் ஸ்ப்ரே. வேரெவர் யூ கோ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க போற வாஷ்ரூம்ல ஃப்ரம் த ஹேண்டில், டோர் ஹேண்டிலா இருக்கட்டும், உங்களோட சீட்டா இருக்கட்டும், உங்களோட கமோட் ஃப்ளஷ் இருக்கும்ல, ஃப்ளஷ் பட்டன், வேரெவர் யூ ப்ராபப்ளி வில் டச் இன் த வாஷ்ரூம். நீங்க உள்ள போனோடனே திஸ் இஸ் ஜஸ்ட் லைக் அ ரூம் ஸ்ப்ரே. ஓகே, இது கூட பாருங்க, இட் கம்ஸ் வித் லாவெண்டர் ஃபிளேவர். ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங்
any brand, but these are the things that I am using that I wanted to show you. Okay, so இந்த மாதிரி இருக்குமா, இத வந்துட்டு இது ஒரு it comes with a fragrance also, so that the entire washroom doesn't stink. உங்களுக்கு அது யூஸ் பண்ணதுக்கே வெறுப்பா இல்லாம நீங்க இது பண்ணலாம். I am someone who travels quite a lot. Okay, இப்போ it has reduced a bit, but I am someone who travels. நான் வந்துட்டு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியே இல்லாத ஊருங்களுக்குலாம் கூட போயிட்டு 7-8 நாள் தங்கி இருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவுட்டோர்ஸியா இருக்கும். இல்லைன்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் hours together or one full night or one full day to find a restroom. அந்த மாதிரி ஏரியாஸ்க்கும் நான் போயிருக்கேன். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு this will be definitely helpful. ஸோ சொன்ன மாதிரி this is just, see, it's just a pump. Okay, இத வந்துட்டு இது ஒரு ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும், பட் இட்ஸ் a disinfectant spray. நமக்கு கோவிட் வந்ததுல இருந்து எல்லாரும் are familiar with disinfectants. அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே வாங்கி வச்சுக்கோங்க. put it in your handbag. ஒரு டிஷ்யூ, வெட் வைப் இதெல்லாம் வச்சுக்கோங்க. பேக்கப் பேட் வச்சுக்கோங்க. if you are a cup person, take the cup with you. சோ இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. இத வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அவுட்டோர்ல யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இது, ஓகே, இது வந்து இட்ஸ் a very controversial thing. ஓகே, இது வந்து வி வாஷ் பிராண்ட், பட் திஸ் இஸ் யுவர் வெஜைனல் வாஷ். ஓகே, உங்களோட பியூபிக் ஜெனிட்டல் ஏரியாவை வந்து கிளீன் பண்றதுக்கான லிக்விட். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபீமேலோட பாடியை பொறுத்த வரைக்கும் யுவர் ஜெனிட்டல் ஏரியாஸ் ஆர் லைக் சம்திங் that can clean itself. அதுவே அதை cleanse பண்ணிக்கும். all you have to do is when you shower, நீங்க குளிக்க போறப்போ நீங்க வந்துட்டு நீங்க ப்ராப்பரா வந்துட்டு எல்லாத்தையுமே வாட்டர்லயே நீங்க உங்க பாடியை கிளீன் பண்ணிட்டீங்கன்னா கூட it's more than good. you don't need a lot of chemicals. but இது வந்து it might help when you are in your periods, when you have stained your like you know genital area. நீங்க பேட் வச்சுட்டு இன்னொரு பேட் மாத்தும் போது அந்த இடம் வந்துட்டு you will have to wash அப்படின்னா உங்களுக்கு ஸ்மெல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா you can go for this kind of feminine hygiene wash. this is not highly recommended, but rare நீங்க எப்பயாவது periods அப்போ கஷ்டப்படுறப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா definitely you can do give this a try, but I wouldn't recommend this on a daily basis. once in a blue moon of course you can use this. this is very good. இதுல வந்துட்டு இந்த pH balance அதெல்லாம் இருக்கும். நம்மளோட genital area ஓட pH will be 3.5. இது வந்து 3.5 மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. I don't know about it, but இத வந்துட்டு யூஸ் பண்ணலாம், பட் ரேரா யூஸ் பண்ணுங்க. so that உங்களுக்கு எப்பயாவது வந்துட்டு itching இருக்கு, இல்லனா வந்து அந்த இடத்துல ட்ரையா இருக்கு அப்படின்னா ட்ரை யூசிங் திஸ். அண்ட் எப்பயுமே நீங்க குளிச்சுட்டு வந்த உடனே வைப் யுவர் பாடி கம்ப்ளீட்லி. இந்த அம்மாங்களுக்கும் இந்த ஹேபிட் இருக்கும், சின்ன பசங்களுக்கும் இந்த ஹேபிட் இருக்கும். குளிச்சுட்டு சரியா உடம்ப வந்து துடைக்காம அப்படியே வந்துட்டு ஈரத்துல சுத்துறது, அது வந்து நல்லதே கிடையாது. ஃபுல்லா உங்க பாடியை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப ஏர் போகாத நம்மளோட பாடி பார்ட்ஸ் இருக்கும்ல, சே யுவர் அண்டர் ஆர்ம்ஸ், யுவர் தை கேப், அங்கெல்லாம் என்ன ஆகும்னா மாய்ஸ்சர் லாக் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபங்கல் பில்டப் இருக்கும், இல்லைன்னா கட்டி வர்றதுக்கு இல்ல ட்ரைனஸ் வர்றதுக்கு ஸ்கோப் அதிகம். சோ இது வந்துட்டு நீங்க கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கூட இது யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா பாடியை ஃபுல் ட்ரை பண்ணிட்டு உங்களோட நெக்ஸ்ட் அவுட்ஃபிட்டை போடுங்க. ஸோ இது வந்துட்டு உங்களோட செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பாடிக்கு இதெல்லாம் வேணும். இப்ப சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லைனாலும் சூஸ் யுவர் ஐட்டம். இது வேணுமா அது வேணுமா எது வேணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பாடி ஹேர் ரிமூவலுக்கு மேஜர்லி என்னன்னா we use ஷேவ் பண்றதுக்கு இந்த பிளேட்ஸ் எல்லாம் நிறைய பிராண்ட்ஸ்ல வரும். வீனஸ், ஜில்லெட், காட்ரேஜ், பாம்பே ஷேவிங், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நம்ம பாடி ஹேரை வந்துட்டு எடுத்தே ஆகணும்னு கிடையாது, பட் எடுக்கணும்னா எடுக்கலாம். there are a lot of options. you can shave, you can wax, you can laser treatment பண்ணலாம், or you can just let it be. நீங்க வந்து ஒண்ணுமே பண்ணாமையும் இருக்கலாம். ஒகேஷனலா நீங்க ஷேவ் பண்றீங்கன்னா கூட இட்ஸ் ஃபைன். சோ உங்களோட அண்டர்ஆர்ம், கை, கால் இதெல்லாம் வந்துட்டு நீங்க ஷேவ் பண்றதுக்கு you can use razors like this. பட் இந்த ரேசர்ஸ் வச்சுட்டு நீங்க ஆங்குலரா யூஸ் பண்ணணும். ஓகே, இப்படி இருக்குன்னா அப்படியே போட்டு ஸ்ட்ரெயிட்டா இப்படியா இருக்க கூடாது. you will have to tilt it to a 45 degree and then use. okay, so அந்த மாதிரி நீங்க வந்து ரேசர்ஸ் யூஸ் பண்ணலாம். ரேசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அப்படியே சும்மா ரன்னிங் வாட்டர்ல இப்படி காமிச்சிட்டு எங்கேயாவது வச்சுட்டு போயிடாதீங்க. you will have to put it in salt water. okay, இதையுமே டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும். ஏன்னா டெட் ஹேர் இல்லையா, டெட் ஸ்கின்னும் சேர்ந்து வரும் when you shave. so it's not very healthy if you put it just like that. அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மூஞ்சில வந்துட்டு ஃபேஸ் ஷேவ் பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. you will get a lot of breakout. so இந்த மாதிரி நீங்க ரேசர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா put it in salt water, dip it in salt water, hot water, and then கொஞ்ச நேரம் கழிச்சு அகைன் ரன்னிங் வாட்டர்ல போட்டு ஒரு ட்ரை டிஷ்யூ ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லா வைப் பண்ணிட்டு then seal it and then put it in a dry place. okay, நீங்க வந்து அப்படியே ஈரத்தோட வைக்காதீங்க, பிகாஸ் இது வந்து மெட்டல் தானே.
இந்த ரேசர் அது வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகலாம், துரு பிடிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கஷ்டமாயிடும் யூஸ் பண்றதுக்கு. ஸோ அதை வந்துட்டு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஷேவ் யுவர் ஹேர் டவுன் கம்ப்ளீட்லி, இப்போ காலு கையை அன்றாம் எல்லாம் ஓகே, பட் உங்க ஜெனிட்டல் ஏரியால இருக்கிற ஹேரை நீங்க ரிமூவ் பண்ணும், இட்ஸ் சார்ட் ஆஃப் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூஆர் சம்வன் ஹூ திங்ஸ் லைக் இன்னும் இல்லை எனக்கு வந்துட்டு அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஷேவிங் தட் ஹேர் டவுன் தேர், ஏன்னா அது நம்மளோட ஸ்கின் அங்கே வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் இல்லையா, அதனால டைரக்டா போயிட்டு பிளேட் போட்டு அந்த இடத்துல ஷேவ் பண்றதுக்கு பதிலா யூ கேன் யூஸ் இந்த மாதிரி, கேன் யூ ஹியர், ஐ டோன்ட் நோ, இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சார்ஜபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு மார்க்கெட்ல நிறைய இருக்கு. ரேசரே தான் வந்து உங்களுக்கு ட்ரிம்மர். ஓகே, இது ரேசர் கிடையாது, இட்ஸ் ட்ரிம்மர். மேல வந்துட்டு நீங்க இப்படி சார்ஜ் பண்ணிட்டு, இதை நான் அகாரோ பிராண்ட்ல தான் வாங்கி வச்சிருக்கேன். நீங்க சார்ஜ் பண்ணிட்டு நீங்க வந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் இன் ஷேவிங். இட் கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ். உங்களுக்கு ஒரு பாடி ஏரியாவுக்கும் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ், 4 to 5 ஹெட்ஸோட ஒரு ஐப்ரோஸ்ல இருந்து நோஸ் ஹேர்ல இருந்து பாடி ஹேர்ல இருந்து ட்ரிம் பண்றதுக்கு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஷேவிங் யோர் ஜெனிட்டல் ஏரியா யூ கேன் ட்ரிம் இட் டவுன். அங்க இருக்கிற ஹேரை வந்து நீங்க ட்ரிம் பண்ணலாம். என்னடா இந்த மாதிரி எல்லாம் டாபிக் பேசுறாளே அப்படின்னு சலிச்சுக்காதீங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஆல் நெசசரி. நீங்க வந்துட்டு முகம் சுளிக்கிற விஷயம் இது கிடையாது. வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, வெளியிலயும் சரி, திஸ் இஸ் ஆல் நீடட். இது வந்து நிறைய பேர் நமக்கு எஜுகேட் பண்றது இல்லை. எஸ்பெஷலி நான் when I was a teen, எனக்கு வந்து நான் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும் போதெல்லாம் I didn't have bigger awareness about these products, and of course மார்க்கெட்லயுமே இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இல்ல. now that இவ்வளோ இருக்குன்றதுனால do explore. பேரண்ட்ஸ் அவங்க சில்ட்ரனை நீங்களும் கைட் பண்ணுங்க. அப்பா தான் இருக்கீங்கன்னா அப்பாவும் கைட் பண்ணலாம், அண்ணா தான் பாத்துக்கிறீங்கன்னா அண்ணாவும் கைட் பண்ணலாம். இது தப்பே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக், இப்போ ஒரு சாரி பிடிச்சிருக்கா, அப்பா சாரி வாங்கி தரதுல தப்பு இல்லையே, அண்ணா சாரி வாங்கி தரதுல தப்பு இல்லையே. அப்போ அண்ணாவும் அப்பாவும் பேட் வாங்கி தரதுலயோ மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட் வாங்கி தரதுலயோ அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் சொல்றதோ தப்பே கிடையாது. இப்போ உங்க இதுவுமே வந்துட்டு இப்போ உங்ககிட்ட கேக்குறாங்க, நீங்க போயிட்டு வாங்கிட்டு வரீங்களா, இதை வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இல்ல, எந்த தப்பும் கிடையாது. இட்ஸ் நத்திங் டு பி ஷேம்ட் அபவுட். அதனால தயவு செஞ்சு ப்ரொடெக்ட் யுவர் ஃபேமிலி, விமனை சப்போர்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்டில் ஆன் அ மந்த்லி பேசிஸ். மாசம் இது ஒரு பிரச்சனைன்னு வரப்போ இது வந்து ஹேண்டில் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல. தேங்க் காட் வி லிவ் இன் an era where இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு ஃபார் our betterment. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இத ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. லெட் த கிட்ஸ் எக்ஸ்ப்ளோர். இஃப் யூ ஹேவ் டீன்ஸ், அவங்க பாக்குறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு லெட் தம் எக்ஸ்ப்ளோர். என்ன இருக்கு என்ன இல்ல மார்க்கெட்லன்றத லெட் தம் ஆல்சோ அனலைஸ் அண்ட் தென் சூஸ் தேர் ப்ராடக்ட். நீங்க வந்துட்டு பேட் தான் யூஸ் பண்றீங்கன்னு உங்க பசங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இல்ல நீங்க கப்புக்கு மூவ் ஆயிட்டீங்கன்னு உங்க பசங்களை கப்புக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஆர் வைஸே வருஷா, பசங்க நீங்க வந்துட்டு மாடர்னா கப் யூஸ் பண்றீங்கன்னா அம்மாவை போயிட்டு இல்ல நீ கப்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படியெல்லாம் வேண்டாம். எவ்ரி விமன் ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ். அதனால யாருக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க, பட் சேஃபா யூஸ் பண்ணுங்க. அப்பப்போ சேஞ்ச் பண்ணுங்க. உங்களோட இன்னர் கார்மெண்ட்ஸ் கூட வாங்கினதே 5-6 வருஷமா ஒரே இன்னர் கார்மெண்ட் எல்லாம் போடாதீங்க. 6 months ஒன்ஸ் சேஞ்ச் யுவர் இன்னர் கார்மெண்ட்ஸ். உங்களோட லைக் மேல எனி பிகினி வேர், ஓகே, உங்களோட பிராலெட், பிரசேர் ஆர் பேண்டி எல்லாமே வந்து 6 months once upgrade பண்ணிட்டே இருங்க. because that is where you sweat a lot. okay, you know, girls and women, you know where you sweat a lot. so அந்த இடத்தை எப்பவுமே hug பண்ணிட்டு இருக்கிற clothing 6 months once கண்டிப்பா you have to change. so keep watching, subscribe to my channel. Bye.